2025 கடைசி மாசம் டிசம்பர் மாசம். சோ அந்த மாசத்துல கூகுள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடும். அதோட பதிவை அவங்களுடைய சப்போர்ட் பேஜ்ல லிஸ்ட் பண்றாங்க. நான் செக் பண்ணி பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஹிந்தில இருந்து. உடனே கூகுள் குரோம் வழியா போய் அந்த மொழியை என்னுடைய மொழிக்கு மாத்தி அதுல என்ன போட்டிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாகப்பட்டது கூகுள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கட்டி காத்துக்கிட்டு இருந்த ஒரு செட்டிங்க திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க ஒரு தடவை ஒரு ஜிமெயில் ஐடியை நீங்க ரெடி பண்ணீங்கன்னா லைஃப் டைமா உங்களால அதை மாத்த முடியாது. வேணும்னா புதுசா ஒரு அக்கௌண்ட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஜிமெயில் ஐடியை ரெடி பண்ணிக்கலாம். இப்ப அதை பத்தி ஒரு டீட்டெயிலான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யாருமே நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு தடவை நீங்க ஜிமெயில் ஐடி ரெடி பண்ணீங்கன்னா லைஃப் டைமா அந்த ஐடியா தான் நீங்க பயன்படுத்த வேண்டிய. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா புதுசா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜிமெயில் ஐடியா செட்டப் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன நினைச்சானோ அந்த கூகுள்காரன் வருஷ கடைசியில நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த செட்டிங்க திறந்து விடலாம். அதாகப்பட்டது இனி உங்களால அந்த கிரியேட் பண்ண அந்த ஐடி இருக்குல்ல ஜிமெயில் ஐடியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாத்திக்கலாம். மாத்தினா எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய பாலிசியில தெளிவா போட்டிருக்கான். அதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதாவது உங்களுக்கு உங்களுடைய ஜிமெயில் ஐடியை மாத்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிமெயில் ஐடியை மாத்தணும், அதுக்கு போனோட செட்டிங்ஸ்குள்ள போகணும், அதுக்கப்புறம் கூகுள்குள்ள போகணும், அதுக்கப்புறம் ஒரு ஐடி டிஸ்பிளே ஆகும், அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஆரோ இருக்கா அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபோ, அதுக்கப்புறம் இமெயில், அதுக்கப்புறம் கூகுள் அக்கவுண்ட் இமெயில். கீழே பாருங்க அந்த இமெயில் ஐடி டிஸ்பிளே ஆகும், பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கும். லாஸ்டா போட்ட வீடியோல இந்த ஆரோ இருக்காது, இப்போ அதை டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அதை நம்ம தட்டுவோம். இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா நீங்க எந்த இமெயில் ஐடியை பயன்படுத்துறீங்களோ அந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துக்கே நீங்க வர முடியும். இப்ப நீங்க பாருங்க என்னுடைய பழைய இமெயில் ஐடி இருக்கு, அதாவது ஜிமெயில் ஐடி இருக்கு. அதுக்கு கீழே பாருங்க சேஞ்ச் கூகுள் அக்கவுண்ட் இமெயில், அதை நம்ம தட்டுவோம். இப்ப பாருங்க இதுல சேஞ்ச் யுவர் கூகுள் அக்கவுண்ட் இமெயில் அட்ரஸ், இதுல ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அது பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. when you change your google account email your previous email address will be saved. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நீங்க பழைய இமெயில் ஐடி இருக்குல்ல அந்த இமெயில் ஐடி டெலீட் ஆயிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. புது இமெயில் ஐடி இருக்கும், பழசும் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு உங்களுடைய பழைய இமெயில் ஐடி தான் தெரியும், அதனால அதை ஆல்டர்னேட்டிவா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் திங்க் டு நோட் அபவுட் மேக்கிங் திஸ் சேஞ்ச், அதாவது முக்கிய குறிப்புகள்னு போட்டு நீங்க இந்த இமெயில் அட்ரஸ் மாத்த போறீங்கல்ல, மாத்துறதுக்கு முன்னாடி இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சேஞ்சிங் யுவர் கூகுள் அக்கவுண்ட் இமெயில் வாண்ட் அஃபெக்ட் டேட்டா சேவ்டு. ஒரு இமெயில் ஐடியில இருந்து இன்னொரு இமெயில் ஐடிக்கு நீங்க மாத்தும் போது உங்க டேட்டாக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அடுத்து சம் கூகுள் அண்ட் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் லைக் யுவர் ஸ்மார்ட் ஹோம் ஆர் மியூசிக் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் வில் யூஸ் யுவர் நியூ இமெயில் அட்ரஸ். புது இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுமா தேர்ட் பார்ட்டி சர்வீஸும் சம் கூகுள் சர்வீஸும். அதுக்கப்புறம் யூ ஸ்டில் ரிசீவ் இமெயில்ஸ் சென்ட் டு யுவர் ப்ரீவியஸ் இமெயில் அட்ரஸ் இன் யுவர் ஜிமெயில் இன்பாக்ஸ். புதுசா இருந்தாலும் சரி பழைய இமெயில் ஐடியா இருந்தாலும் சரி எல்லாரும் ஒத்த பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்விட்ச் யுவர் கூகுள் அக்கவுண்ட் இமெயில் பேக், அதாவது புது இமெயில் ஐடிக்கு நீங்க மாறி இருப்பீங்கல்ல அதுல இருந்து பழைய இமெயில் ஐடிக்கு நீங்க மாறிக்கிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா இதுல ஒண்ணு என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்க ஒன்ஸ் புது இமெயில் ஐடியை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டி வரும். அதையும் இதுல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா மொட்டு முழுக்குன்னு யூசர் நேம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். அந்த என்டர் பண்ணக்கூடிய அந்த யூசர் நேம் யாரும் எடுக்காம இருந்தாங்கன்னா அதை நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேஞ்ச் இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பழைய இமெயில் ஐடி வந்து சேஞ்ச் ஆயிரும், புது இமெயில் ஐடி வந்து அங்க போய் உட்கார்ந்துக்கும். சரிங்களா, இதுதான் மேட்ரு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தைரியமா கூகுள் அக்கௌண்டோட இமெயில் அட்ரஸ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கங்க. அவ்வளவுதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ ஜிமெயில் ஐடியை மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூகுள் நமக்கு அனுமதிச்சிருக்காங்க. எப்படி மாத்தணும் அப்படிங்கிற விவரங்களை நான் பதிவு பண்ணிருக்கேன். அது பிரகாரம் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கீங்க.
நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருமே கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துவாங்க. சோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐடியா அவங்க செட்டப் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பார்த்து பார்த்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான். அதுல குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டனை கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை இதை பத்தி மறக்காம நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.